நம்மை பாதுகாத்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துகிற பரிசுத்த தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 141 3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். துதிக்க சங்கீதம் 15 1 மற்றும் 3 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். புறம் கூறாமலும் அவதூறான பேச்சை பேசாமலும் அநியாயமான காரியங்களில் நாம் தலையிட்டு கொள்ளாமலும் கர்த்தர் நம்முடைய நாவை பொல்லாங்குக்கு விலக்கி காக்க வேண்டும் என்று அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது தன்னுடைய நாவை அடக்கி கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.